அனைவருக்கும் வணக்கம். நேற்று மே 28ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தகவல்கள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ரிசல்ட்டு, ஸ்டாக் ஸ்பீட்டு, அப்கமிங் போர்டு மீட்டிங் இந்த வருஷப்படி தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி நான் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கம்பெனி நண்பர் ஒரு கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தார், அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜிஜி இன்ஜினியரிங் லிமிடெட் ஒரு பெனி ஸ்டாக்கு 64 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 18 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. இயர் சேல்ஸ் 240% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ சேல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. 103% டவுனாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 5 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிட்டே போகுது, மைனஸில் இருக்குது. அதில் தான் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி. டாக்டர் அகர்வால் ஐஏ ஹாஸ்பிட்டல் லிமிடெட் 4370 ரூபா கரண்ட் பேஸு, 16 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 24%, நெட் ப்ராஃபிட் 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை டாக்டர் அகர்வால் ஐஏ ஹாஸ்பிட்டல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 ரூபா 50 பைசா டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்டில் வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் தான், ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப அதிகம். செக்டர் வந்து ஹாஸ்பிட்டல். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 128 ரூபா கரண்ட் பேஸு, 1256 கோடி ப்ராஃபிட். நல்ல பெரிய ப்ராஃபிட் தான். பட் நம்ம இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு 5%, பட் நெட் ப்ராஃபிட் 11% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. இது வந்து கம்பேர் பண்ணும்போது 1 ரூபா 60 பைசா டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25%. செக்டார் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட். பிர்லா சாஃப்ட் லிமிடெட் 423 ரூபா கரண்ட் பேஸு, 122 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3%, நெட் ப்ராஃபிட் 32% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டவுன் தான். பட் கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க, அந்த வகையில் மகிழ்ச்சி. அதேமாதிரி 4 ரூபா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1% வருது. செக்டார் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கேட்டிருந்தார் இந்த ஸ்டாக்கை பற்றியும். ஸோ ஸ்டாக்கோட ரிசல்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெல்ஸ்பன் கார்பரேஷன் லிமிடெட் கரண்ட் பேஸ் 813, 699 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12% டவுன் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 143% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. முக்கிய காரணம் அதர் இன்கமில் ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, பெரிய அமௌண்ட்டு. வழக்கமாக 100 கோடி 200 கோடி வரும், இந்த தடவை 570 கோடி வந்திருக்கு. ஸோ அதனால தான் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. டிவிடெண்டாக 5 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 6%. செக்டார் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட். பாலாஜி அமைன்ஸ் லிமிடெட் 1490 ரூபா கரண்ட் பேஸு, 11 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 3%. செக்டார் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். ஹாவ்கின்ஸ் குக்கர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 7937 ரூபா கரண்ட் பேஸு, 34 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு, ஃப்ளாட்டான ரிசல்ட்டு சொல்லலாம். 130 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 1%. செக்டார் வந்து ஹவுஸ் வேர். இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன், அதாவது ஐஆர்டிசி 776 ரூபா கரண்ட் பேஸு, 358 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 26% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. டிவிடெண்டாக 1 ரூபா தராங்க கரண்ட் பேஸ்க்கு. டிவிடெண்ட் வந்து சின்ன டிவிடெண்ட் தான். செக்டார் வந்து டூர் அண்ட் ட்ராவல்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ். ஜமன்லால் ஷேத்தி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 354, 24 கோடி 60 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 4% டவுன் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் நெட் ப்ராஃபிட் ஓகேவான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக 2 ரூபா 50 பைசா தராங்க. டிவிடெண்ட் 3%. செக்டார் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். கோரல் இந்தியா ஃபைனான்ஸ் அண்ட் ஹவுசிங் லிமிடெட் 47 ரூபா கரண்ட் பேஸு, 2 கோடியே 35 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 57% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 66% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுன் தான். இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்றபடி 2 கோடியே 35 லட்சம் ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க. 40 பைசா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3% அதிகமாக இருக்குது. செக்டார் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீசஸ். தீபக் நைட்ரைட் லிமிடெட் 2000 ரூபா கரண்ட் பேஸு, 202 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20% டவுன் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் டவுனாக இருக்குது, ரிசல்ட்டும் டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக 7 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4%. செக்டார் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். அவந்தி ஃபீட்ஸ் லிமிடெட் 861 ரூபா கரண்ட் பேஸு, 157 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 39% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 9 ரூபா தராங்க. டிவிடெண்ட் 1%. செக்டார் வந்து அனிமல் ஃபீட்ஸ். ரூஃபிலா இன்டர்நேஷனல் லிமிடெட் 76 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 7.5 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 47% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. டிவிடெண்ட் 2% வருது. செக்டார் வந்து ரப்பர். ஹைடல்பர்க் சிமெண்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா லிமிடெட் ஹைடல்பர்க் சிமெண்ட் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 200, 50 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது.
அதுமாதிரி டிவிடெண்டாக 7 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3.5% வருது. வருஷம் இதே மாதிரி டிவிடெண்ட் தராங்க. போன வருஷம் 8 ரூபா கொடுத்தாங்க, இப்போ 1 ரூபா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சிக்டா வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இடல்பெர்க் சிமெண்ட். ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் லிமிடெட் 980 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 192 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் ஓகேவான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 8 ரூபா தராங்க. டிவிடெண்டில் வந்து 3/4%. சிக்டா வந்து கேபிள் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ். 3M இந்தியா லிமிடெட் 29,182 கோடி 82 ரூபா கரண்ட் ப்ரைஸ். ஹை வேல்யூவான ஸ்டாக்கு, கிட்டத்தட்ட 30,000 ஒரு ஸ்டாக்கு. 71 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 56% டவுன் ஆயிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டவுனு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 160 கோடி, இப்போ 70 கோடி. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 170 ரூபாயும், ஸ்பெஷல் டிவிடெண்டாக 375 ரூபாயும் தராங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 535 ரூபாய் என்னமோ டிவிடெண்டாக மட்டும் தராங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட் நார்மல் டிவிடெண்ட் சேர்த்து டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 25 ஜூலை 2025. சிக்டா வந்து டைவர்சிஃபைடு. நுவோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் 6,923 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 255 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 21%, நெட் ப்ராஃபிட் 41% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 69 ரூபா தராங்க. டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 3 ஜூன் 2025. சிக்டா வந்து ஸ்டாக் புக்கிங். பேட்டா இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1,275 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 46 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 1% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 28% டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 46 கோடி பண்ணாலும் ப்ராஃபிட்டு கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 9 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 3/4%. சிக்டா வந்து ஃபுட்வேர். இதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட். கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் லிமிடெட் 5,968 ரூபா கரண்ட் ப்ரைஸ், கிட்டத்தட்ட 55 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 15%, நெட் ப்ராஃபிட் 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு ஓகேவான ரிசல்ட்டாக தான் இருக்குது. 10 ரூபா டிவிடெண்ட் வந்துடுறாங்க. டிவிடெண்டில் வந்து 4% குறைவு தான். இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட். சிக்டா வந்து ஹாஸ்பிட்டல். காந்தி ஸ்பெஷல் டியூப்ஸ் லிமிடெட் 710 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 12 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 15% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 15 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 2% மேலே இருக்குது. ரெக்கார்ட் வந்து 4 ஆகஸ்ட் 2025. சிக்டா வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல். குமின்ஸ் இந்தியா லிமிடெட் 2,977 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 530 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 2% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்க 33 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 18 ஜூலை. சிக்டா வந்து கம்ப்ரஸர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜின். ஸ்டீல் காஸ்ட் லிமிடெட் 981 ரூபா கரண்ட் ப்ரைஸ், கிட்டத்தட்ட 27 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 43% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் ஸ்டீல் காஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக 2 ரூபா 70 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 4% வருது. அதுமாரி ஸ்டாக் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:5 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் வேலி 5 இருக்கிறத 1 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். டிவிடெண்ட் வந்து ஸ்பிட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. செக்டார் பார்த்தீங்கன்னா காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் இருக்காங்க. பட் ரெக்கார்ட் வந்து இன்னும் வெளியே வரல, கூடிய விரைவில் வரும். கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் இது ஒரு புது ட்ரஸ்ட்டு. இதை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஜனவரியில் தான் லிஸ்ட் ஆன ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். வடா போச்சின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி இந்த வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா அன்றைக்கி தான் இவங்க வந்து ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டிவிடெண்டுக்கு இல்லை இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஸோ வந்து எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. அன்றைக்கி நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து வடா போச்சுங்கிற தம்ப்நெயில்ல அந்த வீடியோ போட்டிருப்பேன். எதுக்கு சின்னதாக மென்ஷன் பண்ணுறாங்க, நண்பர் வந்து ஸ்டாக் பற்றி நிறைய மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்டாக் அப்பவே தெரியும். நான் அப்போ வந்து ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரி ஸ்டாக் நல்ல ஒரு டிவிடெண்டை கொடுத்துருக்காங்க. பட் நான் எதிர்பார்க்கல, அதுக்காக பெருசாக இன்வெஸ்ட்லாம் பண்ணல. பட் எதிர்பார்க்காத விட கொஞ்சம் அதிகமாகவே டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக்குன்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு யூனிட்டு ட்ரஸ்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா பேஜி யூனிட் மாதிரி கேட்டகரியில் வரும். 89 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸோ நான் வாங்கும்போது 100 90 கிட்ட மேலே இருந்துச்சு. இப்போ 89 ரூபா இருக்குது. ஸோ இது ஸ்டாக் ப்ரைஸ் மாதிரி தான் ஏறி இறங்கிட்டே தான் இருக்கும். 89 ரூபா இருக்குது. இவங்க எவ்வளோ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கன்னா 11 ரூபா 18 பைசா. அது போக இன்னொரு இது வந்து ஃபைனல் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன். இந்த குவார்ட்டருக்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2 ரூபா 61 பைசா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 ரூபா 80 பைசா கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 89 தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 14% வருது. நீங்கள் இதை மட்டும் கணக்கு பண்ணிங்கன்னா 14%. போன மார்ச்சில் தான் இவங்க 12 ரூபா கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24% மேலே வருது. ஸோ இப்படியே ஒரு 2 3 4 குவார்ட்டருக்கு இவங்க கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே போட்ட பணம் திரும்ப வந்துடும். அதுக்கப்புறம் எவ்வளோ கிடைக்குங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா இது இன்வீட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனான விஷயம். நான் பிஜி யூனிட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதிலே கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இவங்க பிஸ்னஸ் மாடல் எப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டைமாக தான் இருக்கும். பட் எவ்வளோ நாள் அந்த டிவிடெண்ட் எப்படி வருங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் தான். ஏன்னா இது புதுசாக வந்திருக்காங்க. இன்னமும் இதை பற்றி முழுசாக ஸ்டடிகள் அவ்வளோவா தெரியல.
நீங்கள் வேணால் தேடி பார்த்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு நல்ல தகவல் தெரிஞ்சால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ வாங்க விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ 89 ரூபா 11 ரூபா 18 பைசா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து 93 பைசா, டேக்ஸபிள் டிவிடெண்டாக 6 ரூபா 87 பைசா தராங்க. ரீபேமெண்ட் ஆஃப் லோன் பார்த்தீங்கன்னா 3 ரூபா 37 பைசா தராங்க. அதர் இன்கமாக 1 பைசா தராங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 ரூபா 18 பைசா தராங்க. அது போக ஒரு 2 ரூபாய் 61 பைசாவும் நெக்ஸ்ட் இயருக்கான டிஸ்ட்ரிபியூஷனாக தராங்க. இந்த இதில் இதுக்கு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 3 ஜூன் 2025. ஸோ 3 ஜூனுக்கு இந்த ஸ்டாக் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். முக்கியமாக டிவிடெண்டுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஜூனுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதாவது 3 ஜூனில் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்கள் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை நான் அப்பலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்ல ஒரு ஸ்டாக் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா போன மார்ச்சில் தான் 12 ரூபா கொடுத்தாங்க. திரும்ப ஒரு 13 ரூபா தராங்க. கிட்டத்தட்ட 25 ரூபா ஆச்சு. 100 ரூபாய்க்கு வாங்கி லிஸ்ட் ஆனது வந்து 100 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆச்சு. ஜனவரியில் தான் லிஸ்ட் ஆச்சு. ஸோ 100 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா உனக்கு ஆல்ரெடி ரிட்டர்ன் வந்துட்டு இந்த 2 குவார்ட்டர்லேயே. மேற்கொண்டு இதேமாதிரி தருவாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. பிஜி யூனிட் வந்து பவர் செக்டரில் இருக்காங்க. இவங்க வந்து ரோட்வேஸ் ஹைவேஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸ்டாக்கை பற்றி மேற்கொண்டு நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. 2 ஸ்டாக் தான். ஏசியன் ஹோட்டல்ஸ் ஈஸ்ட் லிமிடெட் 140 ரூபா கேன் பேஸ் 30 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 ரூபா பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து ஹோட்டல் அண்ட் ரெசார்ட். ஸ்ப்ரே கிங் லிமிடெட் 7 ரூபா 6 பைசா ஒரு பெனி ஸ்டாக்கு 10 ஜூனில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அதுமாரி ஃபண்ட் ரைஸும் பண்ண போகிறாங்க. ஸ்டாக் ஸ்பீட்னா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ இப்போ 2 ரூபா தான் இருக்குது. ஸோ அதிகபட்சம் மாற்றினா 1 ரூபா தான் மாற்ற முடியும். ஸோ 1:1 ஸ்பீட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுமாதிரி செக்டர் பார்த்தீங்கன்னா அதில் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இன்றைக்கி இந்த காணொலியோட முடிச்சிடறேன். காணொலி போடுறது கொஞ்சம் லேட் ஆயிடுது. சாரி, கொஞ்சம் மன்னிச்சிருக்கேன். கொஞ்சம் அங்கே ட்ராவலில் இருக்கேன். ஸோ வீடியோ நைட்டு தான் உட்காந்து ரெடி பண்ணுறேன். காலையில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணதோட அதை அப்லோட் பண்ணதுக்குள்ளே போதும் ஆயிடுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுது அப்லோட் பண்ணதுக்கு. ஸோ நெட்வொர்க்கும் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது நம்ம ஏரியாவில். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட பார்க்குறேன். கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருக்கும் முன்னே. ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரே வீடியோவாக போட்டே இருப்பேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன்.